புதுச்சேரியில் சதுப்பு நில காடுகளை அழித்து பாண்டி மெரினாவை விரிவாக்கம் செய்யப்படுவதாக குற்றம் சாட்டி மீனவர்கள் பாண்டி மெரினாவை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது. இதுகுறித்து மீனவர்கள் கூறும்போது, பாண்டி மெரினா என்ற பெயரில் சதுப்பு நிலம் மற்றும் மாங்க்ரோவ் காடுகளை அழித்து விரிவாக்கம் செய்யப்படுவதால் தங்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாகவும், மீன்வலை பின்னும் இடம் மற்றும் படகுகள் நிறுத்தும் இடத்தையும் ஆக்கிரமித்து வருவதாகவும், பாண்டி மெரினா நிர்வாகத்தினர் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்தனர். திருச்சி பாலக்கரை பகுதியைச் சேர்ந்த சரவணன், டேவிட், ராம்குமார் ஆகிய மூவரும் தங்க நகைகளுடன் கவரிங் நகைகளை சேர்த்து பல தனியார் வங்கிகள், தனியார் நிதி நிறுவனங்களில் அடகு வைத்து பணம் பெற்றுள்ளனர். இதுகுறித்து காவல்துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்ட நிலையில் அவர்களை கைது செய்த காவல்துறையினர் விசாரணையில் ரூபாய் 30 லட்சம் வரை போலி நகைகளை அடகு வைத்து பணம் பெற்றுள்ளனர் என தெரியவந்தது. வாணியம்பாடியில் வருவாய்த்துறைக்கு சொந்தமான இடத்தில் தனியார் கல்லூரி விளையாட்டு மைதானம் என்ற அறிவிப்பு பலகையை தனியார் கல்லூரி நிர்வாகத்தினர் வைத்திருந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. இதனால் கல்லூரி சார்பில் வைக்கப்பட்டுள்ள அறிவிப்பு பலகையை உடனடியாக எடுக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என வட்டாட்சியர் தெரிவித்துள்ளார். திருச்சியில் நடைபெற்ற முதலமைச்சர் கோப்பைக்கான சிலம்பம் போட்டியில் விளையாட்டு வீரர்களிடையே குழப்பம் ஏற்பட்டதால் அதிகாரிகள் பேச்சுவார்த்தைக்கு பின்னர் போட்டிகள் துவங்கியது. திருச்சி மாவட்டத்தில் உள்ள 500க்கும் மேற்பட்ட பள்ளி மாணவிகள் பங்கேற்கும் சிலம்பம் போட்டி அறிவிப்பில் எடை குறித்து எந்தவொரு அறிவிப்பும் சுற்றறிக்கையில் இல்லாததால் இந்த குழப்பம் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. கன்னியாகுமரி மாவட்டம் புத்தளம் பேரூராட்சி பகுதியில் நடைபெறும் திட்டப்பணிகளுக்கு லஞ்சம் பெறுவதற்கு ஒத்துழைப்பு கொடுக்காததால் பேரூராட்சி மன்ற தலைவியும் அவரது கணவரும் துணைத் தலைவருக்கு கொலை மிரட்டல் விடுவித்து வருவதாகவும், சமூக வலைதளங்களில் தரக்குறைவாக பதிவிட்டு வருவதாகவும் சுசீந்திரம் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஈரோடு மாவட்டம் அந்தியூர் தவிட்டுப்பாளையம் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள வீட்டுமனை இல்லாத சவர தொழிலாளர்கள் மற்றும் சலவை தொழிலாளர்களுக்கு வீட்டுமனை பட்டா வழங்க வேண்டி காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்த அந்தியூர் தாசில்தார் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினார். தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையின் மதிப்பீட்டுக் குழுவினர் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் ஆய்வு மேற்கொண்டனர். இந்த ஆய்வில் பல்வேறு திட்டப்பணிகளை நேரில் சென்று பார்வையிட்டு ஆய்வு செய்தனர். இதைத் தொடர்ந்து தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையின் மதிப்பீட்டுக் குழு தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் மாவட்ட கலெக்டர் அலுவலக வளாகத்தில் உள்ள மக்கள் நல்லுறவு மையத்தில் பல்வேறு துறைகளில் அதிகாரிகள் கலந்து கொள்ளும் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. சேலம் மாவட்டத்தில் தமிழக விவசாயிகள் சங்கத்தின் மாநில செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. இதில் கல்லிறக்க விதிக்கப்பட்ட தடையை திரும்பப் பெறவில்லை என்றால் டாஸ்மாக் கடைகளை இழுத்து பூட்டும் போராட்டத்தில் ஈடுபடப் போவதாக விவசாயிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். கடலூர் மாவட்டம் பண்ருட்டி அருகே தென்பெண்ணை ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்ட தடுப்பணை சிறிது காலத்திலேயே உடைப்பு ஏற்பட்டதால் இரு மாவட்ட விவசாயிகள் மற்றும் 500க்கும் மேற்பட்ட கிராமங்கள் பயன்படும் வகையில் உள்ள தடுப்பணையை சீரமைக்க கோரிக்கை வைத்துள்ளனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே வீட்டின் கதவின் பின்புறம் பாம்பு ஏறுவதைக் கண்டு வீட்டின் உரிமையாளர் அதிர்ச்சியடைந்து சத்தமிட்டுள்ளார். இதனையடுத்து தீயணைப்புத்துறைக்கு தகவல் அளிக்கப்பட்டதைத் தொடர்ந்து விரைந்து வந்த தீயணைப்புத் துறையினர் கட்டுவிரியன் பாம்பினை மீட்டு வனத்துறை வசம் ஒப்படைத்தனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.